என்ன ஜாக்கெட் தைக்க போகிறோன்னா, இப்போ வந்து வீநெக்கில் வந்து வீநெக்குக்கு வந்து போன வாட்டி நம்ம பார்க்கறது தைச்சதில் வந்து கிராஸ் பீஸில் வந்து பார்க்கறது தைச்சோம்ல. இப்போ இந்த வாட்டி நம்ம வீநெக்கில் வந்து நேர் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். பழைய மெத்தடில் தைக்க போகிறோம். இது ஏன் அதுலேருந்து நம்ம இதுக்கு ஏன் தைக்கிறோம் அப்படின்னாக்கா, கிராஸ் பீஸுக்கும் நேர் பீஸுக்கும் என்ன வித்தியாசன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்கள். பட்டி ரெடி பண்ணிட்டுருக்கோம். பட்டி ரெடி பண்ணிவிட்டு மடித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டாச்சு. எப்போ தைச்சாலும் நீங்கள் பின்னாடி கொஞ்சம் கையை கொடுத்து தைச்சிங்கன்னா அது சுருக்கம் வராது. சுருக்கம் வராமல் தைக்கணும்னா லேசாக பின்னாடி கையை கொடுத்து தைங்க. பட்டியை தைச்சிட்டு பட்டிக்கு ஒரு அறுக்காது போட்டோம். அடுத்தது கையை மடித்து தைக்கும்போது ஒரு வாட்டி கையை மடித்து நல்லா நம்ம இந்த அறுக்காத்துலேருந்து அந்த அறுக்காத்துக்கு நல்லா கீறி விட்டுடுங்க. நல்லா படிமானமாக கீறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு மாறாது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கை தைக்கும்போது ஒரு பக்கம் ஏற்றியும் ஒரு பக்கம் தாழ்த்தியும் வரும். அந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பயுமே வரவே வராது கரெக்டாக மடித்து தைச்சிட்டிங்கனாக்கா. இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கீறி விடணும். கீறினா தான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் மட்டும் அப்படியே மடித்து தைக்கும்போது கை திருவும். ஒரு பக்கம் கை திருவும், ஒரு பக்கம் இழுத்துட்டு வரும். நீங்கள் கையை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது தாழ்த்தியமாக வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா கையை நல்லா கீறி அதுக்கப்புறம் தான் தைக்கணும். அதுக்கப்புறம் தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் 2 மடிப்பாக மடித்து கீறிக்கணும். சென்டராக வருது தையல். சென்டராக தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த கைக்கு எம்மிங் போடலாம். கைக்கு எம்மிங் பண்ணோன்னா இந்த மாதிரி சென்டராக தையல் போட்டு நம்ம ஓரத்தில் அடுத்தது முன்பக்கத்தில் டாட்டு கரெக்டாக பாடி லூஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த டாட்டு மாறி வரும். அந்த டாட்டு பாடி லூஸ்க்கு தகுந்த மாதிரி மாறி வரும். கீழே கரெக்டாக 1.5 இன்ச்சு பிடிச்சிட்டு மேலே 3 இன்ச்சு வந்துருக்கு பாருங்க உயரம். இந்த ஜாக்கெட்டுக்கு போன ஜாக்கெட்டுக்கு 3 இன்ச்சு வந்தது, இந்த ஜாக்கெட்டுக்கு 3.5 இன்ச்சு வந்திருக்கு. அடுத்தது சைட் டாட்டு அது பாருங்கள் 4 இன்ச்சு பிடிச்சி இங்கே அதே 3 இன்ச்சு வந்துருக்கு. இந்த பக்கமும் 3 இன்ச்சு, இந்த பக்கமும் 3 இன்ச்சு வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து அடுத்தது சைட் டாட்டு. இந்த அக்கிள் பக்கமாக வர டாட் மட்டும் இந்த சென்டர் எடுத்துகிட்டு இந்த ஆம்கோல் ரவுண்டு அந்த அர்க்காத்து ரெண்டும் ஒன்றா படிமானமாக இருக்கணும். அப்போனா அந்த டாட் வந்து சரியாக உட்காரும். சில பேர் என்ன பண்ணணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருவிட்டு போடுவீங்க. அதை பார்க்கும்போது டாட் பிடிச்சதுக்கப்புறம் அது ஷேப்பே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. யாரும் அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க. நீங்கள் போடும்போது கரெக்டாக அந்த ஆம்கோல் ரவுண்டையும் டாட்டையும் கரெக்டாக வச்சு போடுங்க. அடுத்தது இது 2வது சைடு அந்தாண்ட பக்கம் டாட் போட்டாச்சு. 2வது பக்கம் பாருங்கள். இதுலேயும் அதேமாரி சேம் தான். கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு ஹைட்டு. உங்களுக்கு அந்த அளவு சரியாக வரல அப்படின்னாக்கா இதில் மார்க் போட்டுருக்கு பாருங்கள். அந்த மாதிரி எந்த இடத்துல டாட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க் போட்டுக்குங்க. போன ஜாக்கெட்லேயும் அதே தான் சொன்னேன், இந்த ஜாக்கெட்டில் அதே சொன்னேன். நீங்கள் யாரும் சரியாகவே காதில் வாங்க மாட்டீங்க. நம்ம எவ்வளோ அழகாக தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாக்கெட் சரியாக ஃபிட்டிங் ஆகும். நான் போன ஜாக்கெட்லேயும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எல்லாமே இப்படி தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். யாருமே காதில் வாங்க மாட்டீங்க. ஆம்கோல் ரவுண்டு
ஆம்கோல் ஒன்று கரெக்டாக வளைச்சி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து இறங்கி பாருங்க. இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாக்கெட் சூப்பராக இருக்கும். அடுத்து பின்பக்கம் ஜாக்கெட்டில் வந்து பின்பக்கம் முதுகு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கம் கட்டிருக்காங்க. அதனால தான் அதில் 2 கோடு போட்டிருக்கோம். அந்த 2 கோட்லேருந்து மேல் கோட்டில் மடிக்கக்கூடாது, கீழ்கோட்டில் தான் மடிக்கணும். 2 கோட்டு இருக்கும், அதை கீழ்கோட்டில் மடிக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி கீழ்கோட்டில் தான் மடிக்கணும். நம்ம அது மேலே 1 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அது வந்து இடுப்பு இறக்கம் கேட்டதுக்காக அந்த 1 இன்ச்சு போட்டிருக்கோம். அந்த 1 இன்ச்சு மேலே போட்டிருக்க கோட்டில் மடிச்சிட்டிங்கன்னா ஜாக்கெட் பழையபடி அதே அளவுக்கு தான் வரும். இது மடிக்கிறது இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் பாருங்கள், ஒரே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக சுருக்கம் இல்லாமல் தைக்கணும். புதுசாக தைக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த மடிப்பை போட்டு இழுத்து பிடிச்சி தைச்சி திருவிட்டு வரும். எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நான் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே, நீங்கள் அதை வந்து சரியாகவே தைக்க மாட்டீங்க. இழுத்து பிடிச்சி தைச்சி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே திருவிட்டு சுருக்கமாகவே இருக்குது தைக்கிறது. இது பாருங்கள், தைச்சது எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ஷோல்டர் பிடிச்சி ஷோல்டர் சென்டர் எடுத்து சென்டர்லேருந்து ஒரு டாட்டு கீழே 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு அதுலேருந்து உயரம் 3 அல்லது 3.5 இன்ச்சு, 2 பக்கமும் 2 டாட்டு. அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுங்க பாருங்கள். ஷோல்டர் பட்டி எடுத்து தான் ஷோல்டர். பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டு மார்க்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரியே வருது பாருங்கள். ஒரே மாதிரி வச்சு இந்த டாட்டை வந்து நீங்கள் அப்படியே படிமானமாக விட்டுறக்கூடாது. அதை மடித்து வச்சுருக்கு பாருங்க, மடித்து வச்சு தைக்கணும். நீங்கள் படிமானமாக தைக்கும்போது தான் ஜாக்கெட் சரியாக ஃபிட்டிங்காக ஆகுது. தைக்கும்போது அந்த டாட்டை கரெக்டாக முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்தாண்ட பக்கமும் ஃப்ரண்ட்டில் மடிக்கணும். ரெண்டுத்தையும் ஒரே பக்கமாக மடித்து தான் நீங்கள் அந்த டாட்டை மடிக்கணும். இதில் ஒரு மாதிரி அதில் ஒரு மாதிரி மடிச்சிங்கன்னா ஜாக்கெட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்தது ஹூக் பட்டி துணி பார்த்ததுனால ஜாயின் போட்டு தைக்கிறோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து ஹூக் பட்டி வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடில் வரும். லெஃப்ட் சைடில் ஒரு துணி வச்சு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிட்டு திருப்பி அந்த துணியை நல்லா கீறி விட்டுட்டு 1 இன்ச்சு அளவில் நல்லா 1 இன்ச்சு அளவில் மடித்து அழகாக வரணும். அந்த 1 இன்ச்சுங்கிறது அழகாக வருது பாருங்க. அந்த மாதிரி அழகாக பட்டையாக வரணும். அதில் சின்னது பெருசுமாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது. பட்டி ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் அளவில் கன்ஃபியூஸ் ஆகிடும். எந்த பக்கம் நம்ம எவ்வளோ ஊக்கு வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம அளவு கரெக்டாக வச்சா தான் கரெக்டாக வரும். அந்த அளவு கரெக்டாக ஒரே மாதிரி 1 இன்ச்சு வரணும். மடித்து தைச்சிட்டு பாருங்கள், நம்ம கடையோட நேம் அதில் வைக்கிறோம். இந்த கடையோட லோகோ இதுதான்.
நம்ம கடையில் தான் தைச்சோம் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேறு கடையில் தைச்ச ஜாக்கெட்டை கூட எடுத்துகிட்டு வந்து இது உங்கள் கடையில் தான் தைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்தமாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கடையோட பேர் நம்ம ஜாக்கெட்டில் எல்லா ஜாக்கெட்லையும் வைக்கிறது. வச்சாச்சு. அதுமாரி வி பட்டியும் போட்டாச்சு. அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பெருசாக பிடிச்சிட்டு ஒரு பக்கம் சின்னதாக பிடிப்பாங்க. சின்னதாக பிடிச்சிட்டு கழுத்து லூஸாக வருது அப்படிம்பாங்க. கழுத்து பக்கம் சின்னதாக பிடிச்சிட்டு நீங்கள் ஷோல்டர் பக்கம் வந்து ஆம்கோல் பக்கம் வந்து பெருசாக பிடிச்சிங்க அப்படின்னாக்கா கழுத்து லூஸாக வரும். அதுமாதிரி கழுத்து பக்கம் பெருசாக பிடிச்சிட்டு நீங்கள் ஆம்கோல் பக்கம் சின்னதாக பிடிச்சிங்கன்னா கழுத்து வெட்டிக்கிட்டு உட்காரும். அது வந்து அந்தமாரி மாற்றி மாற்றி பிடிக்கிறது. நீங்கள் அங்கே என்ன பிடிக்கிறீங்களோ அது சேம் ஒரே மாதிரியே வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கழுத்து வந்து வெட்டாவது திருப்பி வந்து கைட்டிட்டு வருதுன்ற கம்ப்ளைண்ட் வராது. ஷோல்டர் லூஸாக இருக்குன்ற கம்ப்ளைண்ட்டும் வராது. அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு வீ கழுத்துக்கு நேர் பீஸ் வெட்டிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட இந்த ஜாக்கெட்டு சொன்னது தான் போன ஜாக்கெட்டில் பாக்கழுத்தில் கிராஸ் பீஸில் போட்டோம். இப்போ வீ கழுத்தில் வந்து நேர் பீஸில் போடுறோம். கழுத்து பீஸ் வெட்டியாச்சு. இதுக்கு வந்து நமக்கு வளைஞ்சி வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம நேர் பீஸில் வெட்டுறோம். இது கிராஸ் பீஸ்லேயும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து பழைய மெத்தடில் இப்படி தான் தைப்பாங்க. நம்ம தான் புதுசாக நம்ம வந்து நம்ம ஃப்ளிட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளிட் வைக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக கிராஸ் பீஸில் நம்ம போட்டுக்கிறோம். பீஸ் வெட்டிட்டு கழுத்து பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அழகாக ஒரு 3/4 இன்ச்சு அல்லது ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் கழுத்து பீஸை மடித்து கார்னரில் ஒரு தையல் போட்டுங்க. போட்டு தைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நிறைய ஏன் நம்ம 3/4 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3/4 இன்ச்சு வச்சு தைச்சிட்டு அங்காண்ட நம்ம கழுத்து பீஸ் சேர்த்தும்போது ஒரு 1/2 இன்ச்சு தைப்போம். மீதி 3/4 இன்ச்சில் 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக இருக்கும். அந்த 1/4 இன்ச்சு பிரட்டி நம்ம உள் பக்கமாக 2 தையல் போடும்போது கரெக்டாக அந்த ஓரத்துலேயும் இந்தாண்ட பக்கம் கார்னர்லேயும் கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்காக தான் நம்ம வந்து 3/4 இன்ச்சு விட்றோம் கழுத்து பீஸுக்கு. ஸோ அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுலாம் விட்டிங்க அப்படின்னாக்கா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக போலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அடிக்கடி இந்த கழுத்து பீஸ் பிரட்டிக்கிட்டு வெளியில் வர மாதிரி தெரியும். அதனால் வந்து 3/4 இன்ச்சு விட்டால் இது போதுமானது கழுத்துக்கு. நம்ம சாதா ஜாக்கெட் தைக்கிறோம், கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ரவுண்டு கழுத்துக்கெலாம் அதுக்கெலாம் கணக்கு தேவையில்லை. அது நம்ம எவ்வளோ வேணால் விட்டுக்கலாம். திருப்பி நம்ம பீஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். இதில் வந்து பாக்கழுத்து வீ கழுத்துக்கெலாம் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. 3/4 இன்ச்சுனா அந்த 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும் கழுத்து பீஸு. கழுத்து பீஸ் ஏற்றுறோம். கழுத்து பீஸ் ஏற்றும்போது இந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த கழுத்து பீஸ் சேர்த்தும்போது சில பேர் லேசாக 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அப்புறம் 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த கழுத்து ரவுண்டில் சுருக்கம் வைக்கிற பாருங்கள், இந்த இடத்துல அந்த மாதிரி சுருக்கம் வச்சு வரும். நேர் பீஸ் அப்படின்னா சுருக்கம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கம் வச்சு அதுக்கப்புறம் தைக்கிற மாதிரி வரும். இதுதான் நேர் பீஸ். இப்படி இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது நேர் பீஸில் தைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது நேராக நீட்டுக்கும் 1/2 இன்ச்சு தைச்சிட்டு இந்த கார்னர் இந்த டர்னிங் வி டர்னிங்கில் வருது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சுருக்கம். அந்த ஷேப் கரெக்டாக வச்சு வைக்கணும். அது வைக்கும்போது அந்த கார்னர் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் ஊசி இறக்கி அதுக்கப்புறம் திருப்பினா தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து ரவுண்டு மாடலில் தைச்சிட்டு எனக்கு வி ஷேப் வரல பா ஷேப் வரலன்னா யாருக்குமே வரவே வராது. அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த கார்னரில் ஊசி இறக்கி அந்த ஷேப் கரெக்டாக எடுத்து தைக்கணும்.
அதில் எப்படி தைக்கிறாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த கார்னரில் கரெக்டாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஊசி கொண்டு அந்த கார்னரில் இறக்கி திருப்புறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கார்னரில் கொண்டாந்து ஊசியை இறக்கி அந்த ஷேப் கரெக்டாக காட்டணும் பாருங்கள். ஷேப் காட்டுவாங்க பாருங்கள். அந்த ஷேப் வந்து அந்த மாதிரி அந்த வி ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வி ஷேப் வரும். அதுமாரி பா ஷேப்பில் நீங்கள் தைச்சிருந்தால் மட்டும்தான் பா ஷேப்பில் வரும். அந்த கார்னர் அந்த லாஸ்ட் அந்த பா கார்னர் முடியுது பாருங்கள். அந்த கார்னரில் வந்து கரெக்டாக அந்த பா மாதிரி போட்டால் மட்டும்தான் பா வரும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, அப்படியே அங்கேருந்து வந்து மிஷினை திருப்ப தெரியாமல் அப்படியே ரவுண்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு பா வரலன்றீங்க. அந்தமாரி தைச்சா பா வரவே வராது. ரவுண்டு கழுத்து பா கழுத்து கூட ரவுண்டு கழுத்தாக தான் மாறும். இந்தாண்ட ஃப்ரண்ட்டு கழுத்துலேயும் சுருக்கம் வைக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 2 சுருக்கம். மேக்ஸிமம் நம்ம நேர் பீஸ் அப்படின்னாலே இந்த ஃப்ரண்ட்டு கழுத்தில் வந்து 2 சுருக்கம் 3 சுருக்கம் வரதான் செய்யும். அந்த சுருக்கம் வைக்காமல் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த ஜாக்கெட் ரவுண்டு சரியாக உட்காராது. ஷேப் எப்படி எடுத்துக்காங்க பாருங்கள். இந்த வி ஷேப் கரெக்டாக இருக்கா? இந்த வி ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த வி ஷேப்பில் கரெக்டாக அந்த 3 கார்னர்லேயும் கத்திரிக்கோலால் வெட்டி விடுவாங்க. இது ஏன் நம்ம 3 இடத்துலையும் அந்த கார்னரில் வெட்டி விட்றோம் அப்படின்னாக்கா, உள்ளே அடித்து திருப்பும்போது அந்த கார்னர் என்ன பண்ணும், திரும்பாது. அதுக்காக நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே நம்ம திருப்பும்போது அந்த துணிக்கு ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி கரெக்டாக அந்தாண்ட பக்கம் வந்து வி ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக தான் அதை நம்ம வெட்டுறது. வெட்டிட்டு கழுத்து பீஸுக்கு படிமான தையல் போட்டுக்கலாம். உள்ளே மடித்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் ஒரு தையல் போட்டு இந்த எட்ஜ்லேயே ஏன் தையல் போட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாக்கெழுத்தோ அல்லது வீக்கெழுத்தோ தைக்கும்போது இந்த ஓரத்தில் தைக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிமானமாக உட்காந்து அந்த கழுத்தோட ஷேப்பை எடுத்து காட்டும். நம்ம என்ன கழுத்து ஷேப் தைச்சிருக்கோம் அப்படின்றத இந்த ஓரத்தையில் தான் எடுத்து காட்டும். இதை பாருங்கள், அந்த வி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தைச்சிட்டு காட்டுவாங்க பாருங்கள். இந்த கார்னர் தையல் மட்டும் கரெக்டாக மேலே கீழே இறங்காமல் கொள்ளாமல் கரெக்டாக போகணும். அந்த வி பாருங்கள் எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க. நம்ம அவங்க ஷேப்பாக எடுத்து காட்டுவாங்க. எடுத்து காட்டும் போது தான் தெரியும். தையல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மிஷின் தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இருக்குது, ஆனால் தையல் அவ்வளோ அம்சமாக இருக்குது. செம்ம சூப்பராக தைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்தாண்ட ஓரத்துலேயும் கழுத்து பீஸை மடித்து வைக்கணும். மடித்து வச்சுட்டு அழகாக இருக்கணும். அடுத்தது தைச்சி முடிச்சிட்டாங்க. அடுத்தது இன்னொரு தையல், கார்னர் தையல் போட்டோம். இப்போ வந்து ஒரு இடத்தையல் போட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் அந்த 2 சுருக்கம் வச்சதும் அந்த ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். நம்ம அந்த இடத்துல ரவுண்டு அந்த சுருக்கம் வைக்கல அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு ரவுண்டாகவே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரியாக நெளிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நிற்கும். அது பார்க்கறதுக்கு ஜாக்கெட் மாதிரியே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு எல் ஷேப்புக்கு போயிடும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, எல் ஷேப் இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ தெரியும் பாருவி நல்லா அழகாக எப்படி தைச்சிருக்காங்க பாருங்கள். பாருங்க வி எவ்வளோ சூப்பராக எடுத்துட்டாங்க பாருங்கள். வி ஷேப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எது கத்துவ? அடுத்தது கை. கை தைக்கும்போது கை ஷோல்டர் சென்டர் வச்சுட்டு ஷோல்டர் சென்டர்லேருந்து அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பாடி லூஸோட மார்க்கு கையில் இருக்கிற அறுக்கத்து ரெண்டும் ஒரே சேமாக வந்து உட்கார பாருங்க.
இந்த இடத்துல தைக்கும்போது அதில் அந்த கழுத்து பீஸில் நீங்கள் என்ன சொதப்புறீங்களோ அதே சொதப்பல் தான் கையிலேயே நிறைய பேர் பண்ணுறீங்க. இந்த கையில் முன்ன பின்ன நிறைய பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் கரெக்டாக இழுத்து பிடிச்சி தைக்காமல் கை முன்னையும் ஷோல்டர் பின்னையும் மாற்றி 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 வரும். அந்த மாதிரி இல்லாமல் அழகாக 2 தையல் அந்த கார்னர் பாருங்கள், கையோட கார்னரும் பாடியோட கார்னர் ரெண்டுமே ஒரே மாதிரி பாருங்கள். ஒரே மாதிரி வருதா? இந்த மாதிரி ஒரே மாதிரியே வரணும். கை தைச்சி முடிச்சாச்சு. அப்புறம் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணும்போது பாடி இடுப்பளவு வச்சு கீழே ஒரு மார்க் போட்டிருக்கு. அந்த மார்க்லேருந்து சைடு ஜாயின் போன ஜாக்கெட்லேயே பாக்கு எடுத்து ஜாயின் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து இடுப்பளவு எப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு அளவு வச்சோம். அதனால் இந்த இதில் அளவு வைக்கல, சைடு ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணல திருப்பி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாக்கு எடுத்து போய் பாருங்கள். பாக்கு இடத்துல எப்படி நம்ம அளவு வச்சு அதை ஜாயின் பண்ணணுன்னு போய் சொல்லியிருப்போம், இதில் சொல்லலை. சைடு ஜாயின் பண்ணிச்சு. இந்த சைடு ஜாயின் பண்ணும்போதும் தையல் ஆடாத கொள்ளாமல் கரெக்டாக நேராக வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு தையல் நேராக போட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கெட் நல்லா தைக்க வரீங்கன்னு அர்த்தம். சைடு ஜாயின் பண்ணி கரெக்டாக பாருங்கள். இந்த இடுப்புலேருந்து அந்த ஆம்கோலுக்கு கரெக்டாக தையல் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். அது மாதிரி தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். பார்க்குறது பாருங்கள், இப்போ தான் வீக் எடுத்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. தையல் எவ்வளோ சூப்பராக போட்டுருக்க பாருங்க. இந்த தையல் ரெண்டு கோடு மாதிரி அழகாக வந்து அந்த வீலை வந்து எப்படி முடியுது பாருங்கள். அந்த மாதிரி தைக்கணும். முன்னாடி நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அது வீக் எடுத்து பாருங்கள். வீ இந்த மாதிரி போடணும்.